ஒரு சாதாரண கூட்டம், ஒரு பொதுக்கூட்டம். இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு நாங்க பட்ட பாடு இருக்கே. மேடையை இங்க போடாதீங்க, அங்க போடாதீங்க, பாதி மேடையை போடுங்க, அங்க ஓரமா போடுங்க. நீதான் ஆளுங்கட்சியாச்சே, ஆளுங்கட்சி தானே நீ. எதுக்கு இவ்வளவு பயம் எங்களை பார்த்து? எதுக்கு இவ்வளவு பயம்? எங்களுக்கு பிடிச்சிருக்கு, உன்னுடைய அச்சம் எங்களுக்கு பிடித்திருக்கு. நாங்க இன்னும் ஆடவே ஆரம்பிக்கலப்பா. எங்களுடைய ஆட்டமே இதுதான் இருக்கிறது. ஆடுறதுக்கு முன்னாடியே பயப்படுறேன்னா 2026 வரைக்கும் நாங்கள் ஆட போகிற ஆட்டம் எங்க போறேன்னு தெரியல. இவர்களுடைய அச்சத்திற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதிலும் இந்த பகுதியில் இவர்கள் ஏன் அச்சப்படுகிறார்கள் தெரியுமா? ஒரு செய்தி இருக்கிறது. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்தது. சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது இதே பகுதிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்திருந்தார்கள். கூட்டம் எப்படி இருந்தது தெரியுமா? எங்க நடந்துச்சு தெரியுமா? இந்த பதாகை இருக்கு இல்லையா, இந்த பதாகையில இருந்து அந்த ஒரு பதாகை அளவுக்கு தான் கூட்டம். நாங்க ஒரு 25 பேர் இருந்தோம். ஒரு 20-30 நாற்காலி போட்டு 25 பேர் தான் இருந்தோம். இன்னைக்கு எத்தனை ஆயிரம் பேர் திரண்டிருக்கிறோம் பார்த்தீர்களா? இதுதான், இந்த அச்சம் தான் காரணம். ஒரு செய்தியை நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. நேற்றைக்கு இரவு நீங்க மேடை போடக்கூடாது என்று சொல்லி திமுகவினுடைய குண்டர் படை, திமுகவால் ஏவப்பட்ட குண்டர் படை எங்கள் மீது கலவரத்தை செய்கிறார்கள். சரி, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அப்பாவி மனுஷன் ஒரு வாகனத்துல வர்றாருங்க, 4 சக்கர வாகனத்துல, அவர் கார்ல வந்துட்டு இருக்கிறாரு. அது அந்த பகுதி, இந்த அண்ணாச்சலை இருக்கிறது இல்லையா, அந்த அண்ணாச்சலையில போட்டு சில காட்டு மிராண்டிகள், மனித தன்மை என்பது துளியும் அற்ற மனசாட்சி என்பதை கொண்டு புதைத்து ஒரு கூட்டம், ஒரு அரம்பர் கூட்டம் அதுல போட்டு ஒரு 10 தெருநாய் சேர்ந்து ஒரு பூனைய கதற கடிச்சு கொதறனா எப்படி இருக்குமோ அதை வந்து கடித்து கொதறி கொண்டிருக்குங்க. படித்த பண்பட்ட சமூகம் செய்யக்கூடிய வேலையாங்க இது. வெக்கமா இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரன், அதிலும் இந்த குளச்சல் பகுதியை சார்ந்தவன் என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறேன். படித்தவர் அதிக அளவில் வாழக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். படிச்சவன் செய்யற வேலை அது, படிச்சவன் செய்யற வேலையாங்க இது. இப்படி இருந்தால் எப்படி ஒரு பண்பட்ட சமூகத்தை நாம் படைப்போம்? அது எங்க நடக்குது சம்பவம்? காவல் நிலையத்துக்கு நேர் எதிர 20 மீட்டர்ல காவல் நிலையத்திற்கும் சம்பவ இடத்திற்கும். அப்ப இந்த காவல் நிலையம் எதுக்கு? குளச்சல் காவல் நிலையம் எதுக்கு இருக்கு? தடுத்து நிறுத்தி இருக்கமா இல்லையா நீங்கள்? அப்ப சாமானிய மக்களுடைய பாதுகாப்பு, இந்த பகுதி மக்களுடைய பாதுகாப்பு என்னங்க இது? யார் உத்தரவாதம் தருவது? காவல்துறை. இப்ப வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டீங்களா அவர்கள் மீது? அப்ப எதுக்கு காவல்துறை சொல்லி என்ன பண்றது? பாவம், அவர்கள் மேல் நமக்கு எந்த கோபமும் இல்லை, வருத்தம் இல்லை. காவல்துறை மீது எங்களுக்கு அளவு கடந்த மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் இருக்கிறது. அதனால்தான் மேடை அங்க போட்ட நாங்க இங்க வர கொண்டு வந்தோம். வேற எவனுக்கும் அச்சப்படவில்லை, எந்த திமுக கும்பலுக்கும் அச்சப்படவில்லை. காவல்துறை மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய மாண்புக்காக மட்டும்தான் இங்க போட்டோம். உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் உங்களிடம் அன்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். திமுக அரசு உங்களுக்கு சம்பளம் தருதுங்கிறதுக்காக திமுகவினுடைய உத்தரவுக்கெல்லாம் கட்டுப்படாதீங்க. இன்றைக்கு வேண்டுமானால் திமுக அரசு உங்களுக்கு சம்பளம் தரலாம். இன்னும் 1.5 ஆண்டு காலம் தாண்டி உங்களுக்கு சம்பளம் தருவது நாம் தமிழர் அரசுதான். சம்பளம் மட்டுமல்ல, பென்ஷனும் நாங்கள் தான் உங்களுக்கு தருவோம். அதை மனதில் வைக்கணும். இப்ப தலைப்புக்கு வந்து ஒரு சில செய்திகள் மட்டும் சொல்றேன். வணங்குகிற சாமியா வாழுகிற பூமியா? உண்மையிலே இப்படி ஒரு தலைப்பில் கூட்டத்தை போடுவதற்கு தமிழ்நாட்டிலேயே மிகச்சரியான இடம் நம்முடைய குமரி நிலப்பரப்பு தான். இந்த பகுதி தான். தலைப்பில் இருக்கக்கூடிய 2 தலைப்புமே ஒத்து போகிறது இங்கே. அப்படி என்றால் நீங்கள் சாமி வணங்குகிற சாமியா வாழுகிற பூமியா என்று கேட்கிறீர்கள். பூமியை பாதுகாப்பதற்கு நாம் தமிழர் கட்சி நீங்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், எங்களுக்கு தெரியும். அப்படி என்றால் சாமியா பூமியா என்று தலைப்பு வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் சாமிக்கு எதிரானவர்களா? நீங்கள் கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானவர்களா? எங்களுடைய வழிபாட்டு நம்பிக்கைக்கு நீங்கள் எதிரானவர்களா என்கிற கேள்வி இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் எழலாம். ஏன்னா இந்த மாவட்டத்துடைய டிசைன் அப்படி. நான் ஒன்றை தெளிவாக சொல்கிறேன். நாங்கள் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல, எந்த சமயத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் எல்லா மத நம்பிக்கையையும் நாங்கள் ஏற்கிறோம், வாழ்த்துகிறோம், நாங்கள் வரவேற்கிறோம், மதிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. என்ன வருத்தம் இருக்கிறது? கன்னியாகுமரி மாவட்டம் இன்றைக்கு அழிவின் விளிம்பில் இருக்கிறது. கிட்டத்தட்ட முடிந்து போய்விட்டது. நீங்க இந்த பகுதி பாருங்களேன், மழை இல்ல, முடிச்சிட்டான். ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணினுடைய மலைகள் அத்தனையும் பாழ்படுத்தப்பட்டு விட்டது. இல்ல, எங்க இருக்கு? கேரளா கடல்ல போய் கிடக்கு. அதானியினுடைய விழிஞ்சம் கடலில் கிடக்கிறது இந்த மண்ணினுடைய மலைகள். அப்படியே இந்த பக்கம் பாருங்க, இந்த பகுதியுடைய
கடற்கரை இருக்கா கன்னியாகுமரி மாவட்டத்துல? கன்னியாகுமரி தொடங்கி நீரோடி வரைக்கும் அந்த கடற்கரை சாலை வழியாக பயணம் செய்து பாருங்க. கடற்கரை இருக்கா? இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் திருவிழா நடக்கும் இல்லைங்க, நம்ம எல்லாரும் போவோமா? கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்த மண்ணின் மக்கள் நம்ம அங்க போவோமா? அங்கே போகக்கூடிய பெரும்பாலான நபர்கள் போவது எதற்கு தெரியுமா? மண்டைக்காடு கடற்கரையில இருந்து அப்படியே கொஞ்சமா குடும்பமா இருக்கலாம், ஒரு மைதானம் மாதிரி இருக்கும், அப்படியே இருக்கலாம். அந்த கடற்கரை அழகை ரசித்து குடும்பமாக நம்முடைய பொழுதை கழிக்கலாம், கொஞ்ச நேரம் நிம்மதியா போயிருக்கலாம்னு போறோம். நான் பள்ளிக்கூட காலத்துல இருந்தே போவேன். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு கடற்கரை இருந்தது, மைதானம் மாதிரி இருந்த மண்டைக்காடு கடற்கரை இன்னைக்கு இருக்கிறதா? இருக்கிறதா? கடல் இருக்கு, கரை இல்ல. கரை இல்ல. காரணம் என்ன? அங்க மட்டுமல்ல, இந்த பகுதி முழுக்க பாருங்கள். இந்த மண்ணின் மக்களுக்கு தமிழ்நாட்டிலேயே அதிக அளவிற்கு புற்றுநோய் எந்த மாவட்டத்தில் இருக்கிறது என்றால் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தான் புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார்கள். அதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக அளவில் யார் புற்றுநோயினுடைய தாக்கத்திற்கு பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் என்றால் இந்த கடலோர பகுதியினுடைய மக்கள், இந்த மீனவ பகுதியினுடைய மக்கள். காரணம் என்ன? இந்த ஐயாறியல் மணலாலை இருக்கிறது இல்லையா? இந்த மணலாலை, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தாது மணல்களை எல்லாம் எடுத்து அதை பிரித்து அதனுடைய தாதுக்களை பிரித்தெடுக்கிற போது அளவுக்கு அதிகமான கதிர்வீச்சு ரேடியேஷன் பரப்பப்படுகிறது. எங்க? அங்க மட்டுமில்ல, மாவட்டம் முழுக்க பரப்பப்படுகிறது. இந்த பகுதி மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒருவன் உங்களுடைய மதத்திற்காக எங்கள் மதத்தை இவர்கள் பாதுகாப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள் இல்லையா? அவர்களின் ஒருவன் இதை எதிர்த்து என்றைக்காவது பேசியதுண்டா? எங்கள் அண்ணன் சீமானை தவிர பேசியதுண்டா? இல்ல. கடற்கரையும் போயிடுச்சு. சரி, அந்த பக்கம் கடற்கரை இல்ல, இந்த பக்கம் மலை இல்ல, நடுப்பகுதி. என் தாத்தம் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4000 நீர்நிலைகள் இருந்திருக்கிறது. 4000 நீர்நிலைகள். இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் 4000 நீர்நிலைகள்ல 1800 நீர்நிலைகளை விழுங்கிட்டான். மலையை விழுங்கிட்டான், நீர்நிலையை விழுங்கிட்டான், கடற்கரையை விழுங்கிட்டான், மரம் செடி கொடி எல்லாத்தையும் விழுங்கிட்டான், வேளாண் நிலங்கள் எல்லாவற்றையும் விழுங்கிட்டான். ஏன் விழுங்கினான்? விழுங்க வைத்தீர்கள். இவங்க வந்தாதான் எங்க மதத்தை பாதுகாப்பாங்க, நாங்கெல்லாம் கிறிஸ்தவருங்க, சோனியா காந்தி தாங்க எங்களுக்கு பாதுகாப்பாங்க, காங்கிரஸ் தாங்க எங்களுக்கு பாதுகாப்பு, ராகுல் காந்தி தாங்க எங்களுக்கு பாதுகாப்பு. ஏன் இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை போயிடுச்சா? இயேசு கிறிஸ்து பாதுகாக்க மாட்டாரா? என்னங்க இது விளையாட்டா இருக்கு? என்னது இது? இதை விட இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயல் உண்டா? நான் சொல்கிறேன், நான் நண்ப மக்களுக்கு, மதத்தை பாதுகாப்பதற்கு அந்த மதமே பாதுகாத்துக் கொள்ளும். இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக மதங்கள் தன்னைத்தானே தற்காத்து வைத்திருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக மத தலைவர்கள், கடவுள்கள் தன்னைத்தானே தற்காத்து தானே வைத்திருக்கிறார்கள். அவர்களை இவர்கள் போய் பாதுகாப்பார்களா? மத தலைவர்களை, மதத்தை பாதுகாப்பதற்கு சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு போகணுமா? மதத்தை பாதுகாப்புறதுக்கு மத வழிபாட்டு தளத்துக்கு தானே போகணும். எதுக்கு சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்புறீங்க? எதுக்கு அனுப்புறீங்க? இது ஒரு நோய். இல்ல, இதே கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில அண்ணன் விஜய் வசந்த் அவர்கள், அவருக்கு வாக்கு செலுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தீங்க. அதுக்கு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? வசந்தகுமார் ரொம்ப நல்லவருங்க, அதனால அவர் மகனுக்கு நாங்க ஓட்டு போடுறோம். வசந்தகுமார் ரொம்ப நல்ல மனுஷன் தான், நாங்க வாழ்த்துறோம், பாராட்டுறோம். நல்ல மனுஷனா என்ன செய்யணும்? அவர் பிள்ளைக்கு ஒரு நாள் வீட்டில் அழைச்சி, உங்க அப்பா நல்ல காரியம் செஞ்சாரு, ரொம்ப நல்லவருங்க, அதுக்கு வயறார ஒரு முறை எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க, சாப்பாடு போட்டு அனுப்பணும். பாராளுமன்றத்துக்கு அனுப்புறீங்க, என்னது இது? அவங்க அங்க போய் என்ன பண்றாங்க? இந்த காங்கிரஸ், இந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள், கிறிஸ்தவர்களின் பாதுகாவலர்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பிஜேபியினுடைய பி டீம் ஓட்டு போடாதீங்க, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினா பிஜேபி வந்துரும், அதனால திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் வாக்கு செலுத்துங்க, அவர்கள் தான் பாஜகவை எதிர்த்து நின்று சண்டை செய்வார்கள், நாடாளுமன்றத்தில் பாஜகவுக்கு எதிராக முழங்குவார்கள் என்று வாக்கு செலுத்தினீர்கள் இல்லையா? 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து 3 ஆண்டுகளில் வேலூர் இடைத்தேர்தல் வருவதற்கு முன்பு அந்த 3 மாத காலத்திற்குள் என்ஐஏ சட்ட திருத்த மசோதா இன்றைக்கு இஸ்லாமியர்களையும் தமிழர்களையும் நாம் தமிழர் கட்சியினரையும் கூறி வைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறது இல்லையா? என்ஐஏ, அந்த என்ஐஏ சட்ட திருத்த மசோதாவை பாராளுமன்றத்தில் ஆதரித்து வாக்கு செலுத்தியது இந்த திமுக காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள். மறுத்து பேச முடியுமா? அதை எதிர்த்து நாங்க மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணினுடைய மலையை தடுக்க முடியல, கோழி கழிவுகளை கொண்டு கொட்டிட்டு இருக்கிறான், தடுக்க முடியல, எதையுமே தடுக்க முடியவில்லை. இது எல்லாவற்றையும் தடுப்பது தமிழ் தேசியம். இது எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தாமல் வேடிக்கை பார்ப்பது திராவிடம். என் அன்பு மக்களுக்கு, இந்த மண்ணில் தமிழ் தேசியம் வேண்டுமா, திராவிடம் வேண்டுமா? இந்த மண்ணில்
இந்த மண்ணினுடைய வளங்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கடற்கரை இல்ல. இதே ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்றேன். இந்த திமுகவினுடைய இந்த பகுதியினுடைய நகராட்சி தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் இங்க வந்து ரகலை பண்ணாரு. அவர்கிட்ட ஒரே ஒரு செய்தி தான். பக்கத்துல குளச்சல் நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு பூங்கா இருக்கு இல்லையா, தெரியுமா உங்களுக்கு? தெரியலன்னா இப்படி போங்க, பள்ளி வாசல் இருக்குல்ல, அந்த பள்ளி தாண்டி அப்படியே இடது பக்கம் போங்க, கொட்டில்பாடு ரோடோட வலது பக்கத்துல ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலம் தாண்டி தான் அந்த நகராட்சி பூங்காவுக்கு போனோம், குளச்சல் நகராட்சி பூங்காவுக்கு. இந்த நகராட்சி தலைவர் ஒரே ஒரு முறை அந்த பூங்காக்குள்ள பாலம் வழியா போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி மூக்க பொத்தாம போயிட்டு வந்தீங்கன்னா நான் கட்சியில இருந்து விலகி உங்க கட்சி வந்து சேரும். குப்பை மேல மாத்தி வச்சிருக்காங்க. இந்த ஏவிஎம் கால்வாயை நாசப்படுத்தி வச்சிருக்காங்க. ஏவிஎம் கால்வாய் அவ்வளவு நன்னீர் ஓடையாக இருந்த ஏவிஎம் கால்வாய், போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஏவிஎம் கால்வாய் இல்ல, குப்பைமேடு. குப்பைமேடு. இந்த மேடையை தடுக்கிற வேலையை நிப்பாட்டிட்டு குப்பை அள்ளி போடுற வேலையை பாருங்க. நன்றி, வணக்கம்.